you Jesus. இயேசு நல்லவர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. இயேசுவின் ரத்தம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரப்பா, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷப்ரபரபரபரிபா. மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க 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 நிரப்புங்க. ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்புங்க. ஜபத்துக்கு எதிராக கிரியை எல்லா கிரியைகள் எரியட்டும் எரியட்டும். அக்கினி இறங்கட்டும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓலாபாரி. இது அநேகருக்கு ஒரு விடுதலையின் ஜபமாக இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அநேகர் இந்த நாளில் விடுதலை ஆகும்படியாக இயேசுவின் நாமத்தாங்கள் ஜெபிக்கிறோம். தோக்கம் மறுபடியும் உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும். எல்லா மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், அதில் எதை சொல்லி பாடிடுவேன். பாடுமா? ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நல்ல கைகளை தட்டி ஆமென். இயேசு நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. சொல்லுங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி பாடிடுவேன். கரங்களை தட்டி பாடிடுவேன். அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி கரங்களை அசைத்து பாடிடுவேன். கரங்களை அசைத்து பாடிடுவேன். அல்லேலூயா. ஓகே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஷதரபரபரி பலதரப. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பாவை ஆராதிப்போம். துதிக்கும் போதே விடுதலை. ஆமென் ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் துதிக்கும் போதே சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்தார்கள். உங்களுக்கு எதிரான எல்லா மந்திரவாதங்கள் நாம் துதிக்கும் போதே, நீங்க துதிக்கும் போதே அதை அடிச்சுட்டு ஓடுறத பார்க்க போறீங்க. அடிச்சுட்டு ஓடுறத பார்க்க போறீங்க. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்படி பாடுவேனா இயேசு எனக்கு செய்ததை,
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் நல்ல கரங்களை தட்டி கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். அதிகமாய் ஆசீர்வதித்தீர். இப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. சொல்லுமா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி எப்படி பாடுவேன் நான் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆமென். கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி இப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இப்பக்கம் ஒடுக்கப்பட்டும் நான் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே. நான் எப்போதும் பாடிடுவே. இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமாய் அல்லேலூயா. ஆயுள் முழுதும் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். சுதமா, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். தூயவரே உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். ரே பிரபரா பலதரபா ஷபரபரபரபா ஓலா பரக்கா பரி பலதரபரபரபரபரபரபரபரா ஷிபரபரபா. ஹல்லேலூயா. ரபரபரபரி பலதரபரபா ஷிபரபரம். பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்தினா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அமேரி மலதரபர ஷிபரபரபரதரபரே பலதரபரகபரேபா. நல்ல வாய் திறந்து துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா.
bara 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 kabari bara dara dara. Thank you Jesus. எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் சொல்லுமா ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை மாளாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு கரங்களை தட்டி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை மாறாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் வறண்ட நீரத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே வறண்ட நீலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே அப்பா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆளாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ரே பாபி ஜோ மணிங்கரே பரதரதர ஷிதரதர ரே பரதரதர ஷிபரபடி கொஞ்ச நேரம் நல்லா கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீடுகளுக்கும் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தாக்கினியா இறங்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் ரத்தம் ரே பிரகா ஃபரபரதுர பரஷிதர பரிகா பரி பலதர பரபரதரதர ஓலா ஃபரபரபரி பலதர பரி பலபரி ஜீவனதி இறங்கி வருது ஒவ்வொரு மேலும் ஜீவனதி இறங்கி வருது ரே பிரபர மாட்டு தேவனும் மாட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து ஜீவனதி பாய்ந்து வருகிறது ரேப்ராக்கா அப்படி ஆவியில ஜோமனுங்க ரேப்ராக்கா ஃபரபல துரபரே பெரேதரதர லெப்ரோக்கா ஃபரபரி பலதர பரி பலபரி பல செழிப்பான நதி அந்த நதி பொரடலாம் செழிப்பு அந்த நதி பொரடலாம் பொன் விளையுது ரேப்ரபர பலதர பரி பலதர கபரி பலதர ஊர பிரபர பரி பலதுர பரபஷி பரபர பலபரி பலதர Ora bara 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 kabara bara bari bara dara bari bara bara kabari bedena. Oh,
கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாசையில ஆவியில ஜெயிக்கும் போதே ஜெபிக்கும் போதே விடுதலை, ஆவியில துதிக்கும் போதே விடுதலை விடுதலை. கட்டுகள் உடையுது 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 உடையுது. ஆவியில ஜெபிக்கும் போதே மந்திரவாதங்கள் அழியுது அழியுது. இயற்கை கப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை அபிஷேகம் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. சொல்லுங்க, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இருப்பதால் பயமே இல்லை. ஆமென். நீர் எனக்காக யாவும் செய்கிற தேவன். அவர் எனக்கு வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஒன்று என்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க, hallelujah. துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவன் பலமாய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்க வீடுகளுக்குள்ள ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும். ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா ஐயா, அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ரெண்டு கரங்களை வைத்தி, ஆவியானவரே நீர் எங்க வீட்டுல அசைவாடுங்கப்பா. எங்களுக்குள்ள நீங்க அசைவாடுங்க. எங்க பிசினஸ்ல, எங்க ஊழியத்துல நீங்க அசைவாடுங்க. நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா எந்த மந்திரவாதம் எங்களை தொட முடியாது. சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா ஆவியானவரே எந்த பிசாசு எங்களை நெருங்க முடியாது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருக்கிற திசையில வெளிச்சம் உதித்து, இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள உதித்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கிறிஸ்துவின் வெளிச்சம், ஜீவன் கடந்து வருகிறது. எல்லா மாந்திரிய கிரியைகள் எரியுது 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 எரியுது. எல்லா தகடுகள் எரியுது 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 எரியுது. மைய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளும் எரியுது எரியுது. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உங்களை முடக்கணும், வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும். செய்யப்பட்ட மாந்திரிகள்லாம் எரியுது 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 எரியுது. எரியட்டும் 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 எரியட்டும். தேங்க்யூ ஜீசஸ். எந்த விதத்துல மந்திரவாதம் செஞ்சிருந்தாலும் இப்ப அது வேரோடு எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ மகிமை தேவ மகிமை இறங்கட்டும். Glory, glory, glory.
blood of Jesus. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க அப்படியே, இயேசுவின் ரத்தத்தை கூப்பிடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தை ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை சொல்ல 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 விடுதலை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். உடைந்த குடும்பங்கள் இப்பொழுது ஒன்று சேர்க்கப்படுகிறது. மாந்திரிகத்தினால் உடைந்த குடும்பங்களை கர்த்தர் இப்பொழுது ஒன்று சேர்க்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அக்கினி ஃபயர், இயேசுவின் ஜீவன். ஜீவனதியே, 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 ஜீவனதியே. அலையாய் 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 தேவ மகிமை ஒவ்வொரு வீடுகளை நிரப்பிக்கொண்டு அலையாய் அலையாய் எல்லா மந்திரவாதங்கள் எரியும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல விடுதலை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி கொண்டிருக்கு. கடன் பாரங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. இன்று கண்ட எகிப்தியரை என்றைக்கும் காண்பதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா அவர் இலவசமா கொடுக்கிறார், ரத்த சிந்தி கொடுத்திருக்கிறார். நீங்க இதுக்கு பணம் செலுத்த தேவையில்லை. அவர் இலவசமா கொடுத்திருக்கிறார். அவர் இலவசமா எங்களுக்குள்ள அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நாங்க அதை இலவசமா விடுதலை உங்களுக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கொடுக்கிறோம். ஏசப்பான்னு சொன்னா போதும். ஜீசஸ், ஓ ஜீசஸ், எரியட்டு எரியட்டு எல்லா தலைமை சாத்தானின் கிரியைகள் எரியட்டு. தலைமை பிசாசே இயேசுவின் நாமத்தை எரிக்கிறோம். பொல்லாத லூசிபராவே எரிக்கிற இயேசு பாதாளத்துக்கு போய் இயேசு. மாந்திரியத்தினால் செயல்படாத உறுப்புகள் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறது இயேசுவின் நாமத்தில். பகுதியில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் மாறிக்கொண்டு மார்பக புற்றுநோய்கள் இப்பொழுது எரிகிறது எரிகிறது எரிகிறது. பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. வல்லமை வல்லமை சுத்திகரிக்கும். வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு சுத்திகரிங்க. கண்கள் இருதயங்கள் கையில் கலசி ஒவ்வொரு பாவங்கள் மன்னிங்க. பிரத்தத்தால கழுங்க புதிய மனுஷனாக மாற்றுங்க. அப்பா அப்பா உமக்கு சிருஷ்டிக்கிற புதிய மனுஷனாக மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்க, நிரப்பங்க. இயேசு நாமத்தை அறியாங்காரம் வந்துடுற எல்லாம் அப்பா தலைக்கு மேல் காணப்படுகின்ற எல்லா இரின ஆவிகள் அந்த காரங்கள் அப்பா பட்டயம் என்று கூர்மையான அப்பா சாப கிரியைகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ சரீரத்தில் கேன்சர் உண்டு பண்ண வேண்டும் என்று இரவு நேரத்தில் ஓ மந்திரம் செய்து அனுப்பப்பட்ட எல்லா மாந்திரிகள் எரிக்கப்பட்டு எல்லா அஸ்திரத்துக்கள் எரிக்கப்படும். எல்லா இஷ்டங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். அவர் அடிவீச்சு பயில கேன்சர் வேண்டும் என்று உள்ளுறுப்பில் கேன்சர் வேண்டும் என்று ஏகப்பட்ட எல்லா மாந்திரிகள் எரிக்கப்பட்டுவிடும். ஐ கேன்சல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு உறுப்பிலையும் சொல்லுங்க. ஒவ்வொரு உறுப்பிலையும் ஒவ்வொரு உள்ளுறுப்பிலையும் ஏசு ரத்தத்தினால் போசிடுங்க. ஒவ்வொரு உறுப்பிலையும் சொல்லுங்க. ஒவ்வொருத்தர் ஒப்பு கொடுங்க. ஷாலா பாரா கந்தாரா பாரா காதான ஷீக்கா ஒவ்வொரு உறுப்பிலையும் ஏசு ரத்தம் ஏசு நாமத்தை எல்லா கேன்சர் கிரியைகள் இப்பொழுது எரிந்து போகட்டும், சுகமாகட்டும். ஏசு நாமத்தை எல்லா கேன்சர் கிரிமிகள் இப்போ எரிந்து போகட்டும். ரிஷி கபாகா தனாபாரபா மாந்திரிகத்தில் ஏற்பட்ட எல்லா வியாதிகள் சுகமாகட்டும்.
எலும்பு பிரச்சனைகள் சுகமாகட்டும். சரீரத்து பிரச்சனைகள், தோல் அலர்ஜிகள், தோல் எரிச்சல்கள் சுகமாகட்டும். இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசு நாமத்தால் இருக்கிற கெட்ட சொப்பனை கொண்டு வந்து தூங்கும் நிலையில் தவிக்க வைக்கிற போராடுகின்ற எல்லா போராட்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வருவதாக. நல்ல நித்திரை தூக்கத்தை கொடுங்கப்பா. சொப்பனத்தில் பேசுங்க, நித்திரையிலும் கொடுங்க ராஜா. வல்லமை இறங்கட்டாப்பா. எல்லா கையின் கட்டுகள் எரிக்கப்பட்டு போட்டும். வருமானத்துக்கு ஏதாவது காணப்படுகின்ற எல்லா பிசாசு கிரியில் எரிக்கப்பட்டு போட்டும். ஏஷி கபா ரகா தனா பராங்கராபால் ஏக்கை வருமானத்துக்கு எதிராக செயல்படுகின்ற எல்லா பொல்லாத இருளின் கிரிகள் பலான கிரிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். வருமானம் பெருகட்டும். நிலையற்ற வருமானம் அப்பா மாறட்டும். தகப்பனே ஒரு நிலையான வருமானம், ஸ்டெடியான வருமானம் மாட்டாப்பா. அப்பா வேலை இல்லாத பிள்ளை வேலை கிடைக்கட்டும். உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. தூராபாகம் துணேமி நாங்கரவா அலைந்து திரிகின்ற அனுபவங்கள் மாறட்டும். ஓர் யாங்கார காந்தரபா பிள்ளை சுனிந்தாள் தன்னுடைய இடத்தை விட்டு தன் ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிய வைக்கின்ற அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் எரிந்து போகட்டும். மனுஷனை சிந்தையை வசியம் பண்ணி அபகரித்து வஞ்சித்து ஏமாற்றி தெய்வத்திற்கு எதிராக செயல்பட வைக்கின்ற மாயமான ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு நாமத்தால் ஐ கேன்சல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சிந்தையை மயக்கின்ற எல்லாம் வசிய மருந்துகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். பலவீனப்பட்டோம். ஆவில் எரிக்கப்பட்டு போட்டோம். சிந்தையை பலவீனப்பட்டுகின்ற ஆத்மாவை சோர்ந்து போகின்ற ஆவியை சோர்வடைய செய்கின்ற கத்திற்காக எலும்பு விட முடியாமல் தடை செய்கின்ற எல்லா மன முறிவின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். மனக்கிலேசத்தின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். ரியா ஜமா தனாதரபா அகாதான ஷீகாபா போராடுகின்ற எல்லா கரடின் ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டோம். இச்சையினால் எரிக்கப்பட்டு போட்டோம். மாம்சத்தின் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். ரீகா பராங்கா போர்நிலா கோபங்களை, கலகங்களை, விரோதங்களை, பகைகளை, கொலைவெறிகளை தூண்டுகின்ற எல்லா பொல்லாத மாந்திரிக மந்திராவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். யாசா பலாந்திரமா ஆடின்ற தலைவர்களை புகுந்த தேசத்தை கெடுக்க வேண்டும் என்று மனக்களை கெடுக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட செயல்படுகின்ற ஏற்பட்ட எல்லா ஆவிகள் அப்பா மாந்திரிக பிள்ளைஸ் ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். இயேசு நாமத்தால் ஒவ்வொரு சிந்தைகளும் இயேசு ரத்தை இறங்கட்டும். ஆடின்ற ஒவ்வொரு இறங்கட்டும். தூரா பரா கதா ரகா ஷீகா பரா கபா ரகா தானா ஷீகா பரா கிருபா யாசா மர்ரா தே நாங்கா ரகாந்திரபா லாசரை போல மரித்து 4 நாள் ஆகின்ற மகனை போல் இயேசு நாமத்தால் ஜீவன் பெற்று எலும்பட்டும். வெளியே வருவா ரகாதானா ஷீகாபா சரீரத்துக்குள்ள இப்பொழுது ஜீவன் பிரவேசிக்கட்டும். சரீரம் உயிர் படையட்டும். உயிர் உண்டாகட்டும். இயேசு நாமத்தால் உயிர் திரும்ப வருவதாக இப்பொழுது ஜீவனுக்கு ஜீவன் வருவதாக. ரியாசா பர கபா ரகா பரா கிருபா வல்லமை வல்லமை அங்க தேனே பேரே பேராகாதா கர்ப்பத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். மலட்டு கர்ப்பங்கள் இப்பொழுது உயிர் அடைவதாக ராஜா. இப்பொழுது உயிர் அடைவதாக இயேசு நாமத்தால. ஷாண்டா ரியாங்கா ரகா தினா ஷந்தோ ரியாங்கா ரபா தெளிவான பாறை உண்டாகட்டும். கண்களில் பாறை இறங்கட்டும். புது கண்கள் உருவாகட்டும். புது நரம்புகள் உருவாகட்டும். மூளை நரம்பு துளை உருவாகட்டும். இயேசு நாமத்தால. இயேசு நாமத்தால மூளை கட்டில் உடையிட்டு இயேசு நாமத்தால வல்லமை இறங்கட்டும். ஷாலா பர பதான வந்தர வர வேண்டிய பணங்கள் வர வேண்டிய இடங்கள் அப்பா பிள்ளைகள் வந்து பறிக்கப்பட, வஞ்சிக்கப்பட, திருடப்பட்ட, ஏமாற்றப்பட்ட எல்லா பணங்களும் நிலங்களும் உடைமைகளை போல இயேசு நமது வந்து சேர்வதாக. வடக்கிலிருந்து மேற்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் போல வந்து சேர்வதாக. ஷாலா தானா மர்ரா பதானா பௌஷா தனாங்கா பஹாந்தூரபா ஆக்கா பராங்கா தனாக்கா பா யாங்கரபா பொல்லாத மனிதனின் காரியங்கள் இயேசு நாமத்தில் அவமாகட்டும். நல்ல மனுஷ காரியங்களே இயேசு நம்மளை சித்தி பரட்டும். காரிய சித்தியோ கட்டளர் என்ற வார்த்தையின்படி உம்மாலே ராஜா அப்பா ஜெயம் கிடைக்கட்டு ராஜா. உண்மையை நம்பட்டும் அப்பா. வேத வார்த்தைக்கு எதிராக நினைக்க வைக்கின்ற பொல்ல அவை எரிக்கப்பட்டு போட்டும். வேத வார்த்தை குழப்புகின்ற அவை எரிக்கப்பட்டு போடும். வேதத்தை திருத்து போதிக்கின்ற அவை எரிக்கப்பட்டு போடும். கள்ள போதகாவி கள்ள திகசாவி வலுசற்பவை எரிக்கப்பட்டு போட்டும். எரிக்கப்பட்டு போட்டும். தீரை பிற ஆந்தர்வா வேர்த்து வாசிக்க விட முடியாமல் கண்கட்டை கொண்டென்றால் எரிக்கப்பட்டுவிடும். கணனத்தினால் எரிக்கப்பட்டுவிடும். ஜெபிக்க விடாமல் சிந்தனை குழப்பென்றால் எரிக்கப்பட்டு போட்டோம். சந்தோ நேமி அங்க அந்தரபா சத்தியனை கச்சை கட்ட ஆவின் பட்டதை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ண வல்லமை இறங்கட்டும். யுத்த சந்ததியாக இறங்கட்டும். எலும்பட்டு யுத்த சந்ததியை யுத்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு நாமத்தால. ஷாலா பாரா பதா டபா ரகா தனா ஷீகா பரா கபா ரகா தனா பராபா வெள்ளம்போல் சத்து வரும்போது கத்தரி ஆவியானதாமே எனக்கு நம்ம கொடியேற்ற வார்த்தை இப்பொழுது கொடியேற்றுவீராக. எல்லா வெள்ளங்களும் இப்பொழுது அடங்கட்டும். இயேசு நாமத்தால வெள்ளங்கள் அடங்கட்டும்.
ஜலங்கள் வடியிட்டு இயேசு நாமத்தால ஷேலா பராங்க பா சவாதனா பராகிருபா தேசங்களுடைய மாநிலங்களுடைய மாவட்டங்களுடைய ஊர்களுடைய சமாதானம் உண்டாடும். சமாதானம் கெடுக்கிற சத்துருக்கள் எரிக்கப்பட்டு பட்டும் எரிக்கப்பட்டு பட்டும் எரிக்கப்பட்டு பட்டும் ஏரா பரா தனா பராங்கிருபா குடும்பங்கள் உறவுகள் சமுதாயங்களை அப்பா அரசியல் கட்சிகளுடைய அப்பா பிரிவினை கொண்டு வருகின்ற பொய்யை பரப்புகின்ற ஒவ்வொரு நபர்களுடைய நாவல் கட்டபடி எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா அப்பா பாதாளத்தில் ஏறி வந்த பொய்யின் ஆவிகள் கலக ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஜனங்கள் கெடுக்க வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்று சிந்தையை மாற்ற வேண்டும் என்று செயல்படுகின்ற எல்லா மாயமால் துர் ஆலோசனை ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். தேசத்தை கெடுக்கின்ற அப்பா கலவரத்தை தூண்டுகின்ற ரத்தார் ஓடுகின்ற பொல்லாத ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஜனங்களை சிதைக்கின்ற ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டோம். ஷால்லா தந்த ரங்க பர்ரங் கத ரகா தனா மராகபா கடின இருதயமில்ல பார்வனின் இருதயம் உடைக்கப்பட்டு போட்டோம். ஏசேபேல் அங்கரபா அப்பா எல்லாம் ஏசேபின் ஆவிகள் ஆகாபின் ஆவிகள் தேவஜனங்களை வஞ்சிக்கின்ற கொலை செய்ய நினைக்கின்ற காய்மகாத்தோடு பார்க்கின்ற எல்லா ஆவிகள் பொறாமின் அவை எரிக்கப்பட்டு போட்டோம். ஆகா பேசபின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓ ரியாந்தர்பா கொலைவரி தாக்கம் நடத்துகின்ற பொல்லாத அவை எரிக்கப்பட்டு போட்டோம். தேவரே எழுந்தழுவீராக, சத்துக்கள் சிதறுண்டு அழிந்து போகட்டும். ஓ உம்முடைய வல்லமை அவள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. சந்தை நீமி நாக்கா பலாங்க அரோதனா சந்தை நீமி நாக்க அந்த ஆட்சி செய்கிற பின்னாடி இருந்து கொண்டு அவர்களை வஞ்சிக்கின்ற ஏமாற்றின அவங்களை பொல்லா திட்டங்கள் தீட்டு வைக்கின்ற ஜனங்களை கெடுக்கின்ற நாட்டை கெடுக்கின்ற திட்டங்கள் தீட்டுகின்ற மறைவில் இருந்து செயல்படுகின்ற அந்த பொல்லாத பலவானின் ஆயுதங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். பொல்லாத கூட்டத்தால் தீய நோக்கத்துடைய அந்த துஷ்டரை கலகப்பட்டோம். எரிக்கப்பட்டு போட்டோம். அக்னி இறங்கட்டும். நம்ம பிறர் வேலையை அபகரிக்கின்ற பிள்ளைடைய வேலையை அவங்ககிட்ட அவங்க துரத்த வைக்கின்ற பொல்லாவியில் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓரி அந்தரபா அப்பா பிள்ளைங்க உறுதி நாளையா கடாவங்க தகப்பனே, அவங்க ஸ்தானத்தை அவங்க நிலைநிற்கட்டும் தகப்பனே. துன்மாக்களுடைய ஆசைகள் சத்தியாவது செய்வீராக ராஜா. நீதிமன்ற மன விருப்பம் நிறைவேற்ற இயேசு நாமத்தால நீர் அவருடைய மன விருப்பத்திலே அவளுக்கு தந்தது. நீதிமன்ற எல்லா ஆலோசனைகளும் தேவனே நீங்கள் நிறைவேற்றுங்க ராஜா. ஏரா கசாயா அல்லாகாபா கலப்பில் கைவித்து பார்த்து பின்னிட்டு திரும்பினேன். என் ஆத்மா பிரியமாக இராது அப்பா தகப்பனே. பின்னிட்டு திரும்பாமல் லோத்தின் மனைகள் ஒப்புத்தன் ஆகாமல் முன்னேறி செல்லா ராஜா. அப்பா தகப்பனை உலகத்தை பார்க்காமல் உலகத்தின் காரியங்களை பார்க்காமல் சிற்றினத்தை நோக்கி போகாமல் அப்பா சிலுவையை பார்த்து முன் செல்ல உலகம் பின்னாடி சிலுவை முன்னாடி என்பதை உணர்ந்து அப்பா முன்னேறி செல்ல கிருபை இறங்கட்டும். எல்லாம் அப்பா தகப்பனை மாய்மன ஆவிகள் பின்மாற்று ஆவி எரிக்கப்பட்டுவிடும். ஜனங்கள் கிரியை செய்த எல்லா பின்மாற்று ஆவிகள் எரிக்கப்பட்டுவிடும். பின்மாற்றம் அடை வைக்கிற ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். உலகத்தின் நெருக்கத்தை கண்டு உலகத்தை ஐசியத்தின் மயக்கத்தை கண்டு சிற்றின்ப காரியத்தை காட்டி ஓ தெய்வ அன்பை விட்டு பிரிக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். எல்லா இச்சையின் ஆவிகளும் உலக ஆவிகளும் எரிக்கப்பட்டு இப்போ ரைட் நவ் இந்த வழியில் அக்னி இறங்கட்டும். உலகத்தின் ஆவிகள் உலகத்தால் கரைப்பட வைக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். தானியல் போல அப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல உமக்கென்று பக்தி வைரக்கம் பாராட்டட்டும். இயேசு நாமத்தால் அப்படிப்பட்ட இளைஞர் எழும்பட்டு ராஜா. ஓ தியாந்தாரபா ஹந்தோரபா பினகாஸ் போன்ற அப்பா தியாந்தாரபுடைய கோபத்தை அணைக்கின்ற ராஜா. சந்தார் யாந்தார் எழும்பட்டு அப்பா தேவ தடைக்கை செய்கின்ற ஓரகா பார உமக்கென்று வைரக்கம் பாட தேவதாஸ்ரீ எழும்பட்டும். யாசை வேலா கம்பா ராங்கே தேரா கந்தோராபா அந்நியாகினை கொண்டு வந்த ஒவ்வொரு நபர்களும் அப்பா சுத்தமாகட்டும். அப்பா மனம் திரும்பட்டும். இயேசு நாமத்தால தீ அலேகா ராங்க ஒவ்வொரு பலிபீடமும் நீங்கள் உலாகின்ற பலிபீடங்கள் மாறட்டும் தகப்பன். ஒவ்வொரு சபைகள் நீங்கள் உலாத சபையை மாற்றாப்பா. ஒவ்வொரு வீடுகளும் நீங்கள் உலாகிற வீடாக மாறட்டும் ராஜா. ஈஷிக்கு தாந்தா ரகாந்த ரபல் பிரசனத்துக்கு தடையாயுள்ள எல்லா காரியங்களும் எரிக்கப்பட்டு பட்டும். எல்லா அசூசிகள் எரிக்கப்பட்டு பட்டும். எல்லா அக்னியும் அந்நிய அக்னி அவிந்து போகட்டு இயேசு நாமத்தால. சபையில் கொண்டு வரப்பட்ட எல்லா அந்நிய அக்னி எரிந்து போட்டு இயேசு நாமத்தால. ஷானா மனா கந்தா ரபா யங்கா பெய்ராங் கத்து நபோல் சபைக்குள்ள பொருளாசைகளை சகோதரர்களை விரோதத்தை உண்டு பண்ணுகின்ற இங்கும் அங்கே கோல் சொல்லி தெரிகிற அப்படிவிட பொல்லாத நாவுகள் சங்கரிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு போட்டோம். சுத்தமான நாவு உண்டாகட்டும். பொய் நாம் அறுக்கப்பட்டு போட்டோம்.
மேட்டு கண் அறுக்கப்பட்டு போட்டோம், செயலற்று போட்டோம், எரிக்கப்பட்டு போட்டோம், பொல்லாத புயங்கள் முறிக்கப்பட்டு போட்டோம். யாரா காபா ராகா தானா யாங்கா தீய காரியங்கள் எழுதுகின்ற மொட்டை கடாசப்படுகின்ற அப்பா அந்த கைகள் எரிக்கப்பட்டு போட்டோம், கட்டப்பட்டு போட்டோம். ஏசு நாமத்தால சந்தர ஒடித்து கொடியாக ஏரகே தேனா கதுனா ரகதினா சங்கர ரகாந்தரபம் லேபராஸ் மாந்தர ஷேகே பருகிருபா சத்துன குறுக்கு தனாங்கரபம். ஓ முதுகு தண்டு பகுதியில் வல்லமை இறங்கட்டப்பா. எல்லா பிரச்சனையும் உடைந்த எலும்புகள் ஒன்று சேரட்டு, இப்பொழுது உடைந்த எலும்பு ஒன்று சேரட்டும், உழந்து போன எலும்புகள் ஒன்று சேரட்டும். சாந்தோ நாபா ஜாயின் பெயின்ஸில் உள்ள வலிகள் எல்லாம் மாறட்டும். மூட்டு வலிகள் மாறட்டும், ஏசு நாம ஜாயின் வலிகள் மாறட்டும், ஸ்பைனல் கார்டு வலிகள் மாறட்டும், எல்லாம் தைராய்டு பிரச்சனை சுகமாகட்டும், சுகர் மாறட்டும், ப்ரெஷர் மாறட்டும். ஏசு நாமதை இப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். ராஜா ரியாசா வெயிலாந்திரவா சாப்பிட்ட உணவு பொருளில் காணப்படுற எல்லா விஷயத்தன்மையில் கொண்ட பிள்ளைகளுக்கு பாதுகாத்துங்க. சாவுக்கு எதுவான ஒன்றை கொடுத்தா அதை அணுகான வார்த்தைப்படி அப்பா எல்லாம் சாபங்கள், சாவுக்கு எதுவான விஷயங்கள் முறிக்கப்பட்டு போட்டோம். ஒவ்வொரு ஆகாரத்திலையும் ஏசுவின் ரத்தம் இறங்கட்டும், ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் ஏசுவின் ரத்தம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஓ ரகாதனா ஷிகா பரா பரா கதா ரகாதனா தினா பராபர் நீமி நெகே பராங்கா பராங்கா தனா பராகா துணி மீராங்கா பகந்துனவா ஓரி அந்தரவா மேகமாக கதை இறங்குங்கள். அக்னியாக சிலர் மேலே ஆண்டு ஊற்றப்படுகிட்டார். பெற்றுக்கள் வல்லமைய ஷீலா தானா ஷகா மேகம் போல சிலருடைய வாசலங்கள் ஆண்டு மூடுகின்றார். அப்படியா மகிமை மூடுகின்றது, மூடுகிறது, மூடுகிறது. ரியாதா ரபா ரகா அந்தரபா அக்னியானவர் அக்னியா இறங்குகின்றார். அப்படியே கண்கள் அக்னி, சரீரமெல்லாம் அக்னி, மகிமை அக்னியானவரே, மகிமின் அக்னியானவரே, அக்னியானவரே மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏலா தானா மராபா எல்லா அப்பா சாப்பாடுல காண எல்லா விஷயங்கள் முறிக்கப்பட்டு போட்ட விஷயம் நிறைந்த உணவுகள் அப்பா முறிக்கப்பட்டுபடி இப்போது ஏசு ரத்தை இறங்கட்டும். ஒவ்வொரு உணவுகளையும் வல்லமை இறங்கட்டும் ராஜா. ஏதேனா வந்து நம்ம எந்த அப்பா ஃபுட் பாய்ஸ்னால எல்லாம் தொந்தரவு நடக்காதாக அப்பனே ஏசுனால வயிற்று பயிரில் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். எல்லா கழிவுகள் தேவையற்ற விஷயங்கள் வயிற்று பயிரில் வெளியேறிட்டு ஏசு நாமத்தால் அதன் வல்லமை முறிக்கப்படுவதாக, அதன் வல்லமை முறிக்கப்படுவதாக, செயலற்று போவதாக. ஷாலா தனா பர்ரகா தனா பர்ரகா தனா பரபா மோசை போன்று எழும்பட்டும், வல்ல காரியங்கள் செய்யட்டும். யோசா போன்று எழும்பட்டும், கிதியோன் போன்று எழும்பட்டும், சிம்சன் போன்று எழும்பட்டும். தீபா ராகா பாரா கந்தா ரவார் எலும்பு எலும்பு சியோன் வல்லமை தரித்துக்கள். ஷேக்கா தைன்கார் எல்கோ ஷேக்கா பாரா கபா ரகா தனா சந்தரவாள் லேக்கின் அந்த நான் ஜனக்கூட்டங்கள் உண்மை அறிக்கட்டும், உண்மை அறிவிட்டாப்பா. ஓ கிழக்கில் நீதிமன்றம் அலுவலகத்து ஜாதிகள் கீழ்பட்டான் யாரு தூரா சந்த நபாஷ் அந்த கட்டுக்கதைக்காரன் குறிகளே அபத்தமாக்குறே ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மாட்டை நிலைப்பட்டரே எனக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தூரா அந்த எல்லாம் புதுசில் மாவில் எரிக்கப்பட்டுவிடும். ஜோசியமாகின்ற கட்டுக்கதையிலே போய் பரப்புகின்ற பேசுகின்ற ஜனங்களே பணங்களை அபகரிக்கின்ற இப்படிவிட பொல்லாத நாவுகள் எரிக்கப்பட்டு போட்டும். அந்த தொழில் இல்லாமல் அற்று போகட்டும். ஜனங்கள் ஏமாற்றி பிழைக்கின்ற பொல்லாத அப்பா மாந்திரிகள், ஜோஷியங்கள் அப்பா வெள்ளி சாய்க்கின்ற சேனிக்கின்ற எல்லா மாதுக தொழில் அற்று போகட்டும், எண்ணமற்று போகட்டும். அதன் வல்லமை எரிக்கப்படப்பட்டும், ஒன்று மேல் செயலற்று போகட்டும். ஏசு வல்லமை இறங்கட்டும். வல்லமை எல்லா பிசு வல்லமைகள், பலவான் வல்லமைகள், பாகால் வல்லமைகள் எரிக்கப்படப்பட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும், செயலற்று போகட்டும். ராக்கா பராபா பொய்யை பரவின்ற பொய்யை பேசுகின்ற எல்லா ஆதாயத்துக்காக பொல்லாத பணத்துக்காக வஞ்சிக்கின்றால் எரிக்கப்பட்டுவிட்டோம். சத்தியத்துக்கு நிலை நிற்கட்டும். ரீகா மனாந்தர் ரபாதன மராக்ரபா வழக்கிலே அநேக முறை பின்பற்றாத இருப்பாயாக என் வார்த்தையினுடைய ராஜா அப்பா நீதியின் பக்கம் நினைக்கிட்டு அப்பனே ஏலா தைன சேப்பே ஏழைகளை வழக்கிலே பரியாசம் என்ற வார்த்தையின்படி ஏழைகளை நிந்திப்பேன், அவர் உண்டாக்க நிந்திக்கிற வார்த்தையின்படி அப்பா ஏழைகளை நேசிக்க, அப்பா ஏழைகளை பரியாசமாக அவனுக்கு ஏற்ற வாழ்க்கை உண்மையாக தீர்க்க அவனுக்கு நியாயம் விளங்க அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டுதாக அப்படி உயர்ப்பதில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய கடமை உணர்ந்து ஏழைகளை நேசிக்க, சிறுமியான பிள்ளைகளை வழக்கு உண்மையை விசாரிக்க, பணத்துக்கு வெளியே போகாமல் ஸ்டடியாக நிற்க கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். எவ்வாறாக தீனாபா ரங்காபா கந்தினா பஸ்ஸத்து துர்காபாதாக்கம் ஷம்பரபாது நூஷிக்கு பெருகிறபாதம் வல்லமை 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 எஸ்ஸே பெய்ராங் கந்தா ரகாந்தரவா சுத்தி வல்லமை இறங்கட்டும். நாவல் சுத்தமாக கண்களை வல்லமை வல்லமை. ஹல்லேலூயா.
Hallelujah. Thank you, Jesus. நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம். Hallelujah. Amen. Hallelujah. 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 Soloma. Hallelujah. 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 Yahweh. Yahweh. Hallelujah. Yahweh. Hallelujah. தன் நாமம் உயரணும் என்று மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம். சமணி பூங்காவினில் கதறியலும் மோசை கெத்சமனே பூங்காவினில் கதறியலும் மோசை இத்திசையன்பு தோணிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே கண்கள் கலங்கிடுதே கண்கள் கலங்கிடுதே கல்வாரி கல்வாரி கண்கள் கலங்கிடுதே இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. Hallelujah, 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 hallelujah. நற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா சொல்லுமா. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. சொல்லுங்க, எல்லாமே எங்களுக்கு நீங்க தான்ப்பா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா. பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. உதவிகள் செய்வது நீர்தானையாமே. நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆமென். சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவர். பல உள்ளவனுக்காயினும்
பலவன் இல்லாதவனுக்காயிரும் உதவி செய்வது என் அப்பாவுக்கு லேசான காரியம். சொல்லுங்க, என் அப்பாவுக்கு லேசான காரியமே. பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானை. அப்படியே ரெண்டு கரங்களை வைத்து இந்த மாந்திரிக தொழில் வேரோடு அடிப்படி அப்படியே ஜோமனை யுத்தம் பண்ணி கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, இந்திய தேசத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் உலகம் எங்கே இருக்கிற அந்த மாந்திரிக தொழில் வேரோடு அடியட்டு அடுத்தவனை அழிச்சு படைக்கிற இப்படிப்பட்ட ஆவிகள் எரியட்டும். அவங்க யூஸ் பண்ற அந்த பொருள்கள் எரியட்டும். அந்த மாந்திரிக புஸ்தகங்கள் எரியட்டும். மண்டையோடுகள் எரியட்டும். குட்டி பிசாசுகள் எரியட்டும். வலு சர்ப்பங்கள் எரியட்டும். யுத்தம் பண்ணுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்படிப்பட்ட தொழில் வேரோடு எரியட்டும். இந்த யாகம் பண்ற இந்த தொழில்கள் வேரோடு அழியட்டும். அடுத்தவனை கெடுக்கிற, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற, அடுத்த கட்சியை கெடுக்கிற இப்படிப்பட்ட எல்லா யாகங்கள் எரியட்டும். மந்திரவாதிகள் எரியட்டும். மந்திரவாதங்கள் அழியட்டும். எல்லா விக்கிரக கோட்டைகள் தகர்ந்து விழட்டும். சாத்தானின் கோட்டை தகர்ந்து விழட்டும். கிறிஸ்துவின் ராஜ்யம் தேசம் எங்கு உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்படட்டும். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானை. அப்பாவை துதிக்கிறோம். நாளிலும் இந்த பில்லி சூனியத்துக்கு எதிரான இந்த ஜெபத்திலே கடந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. உங்க ஜனத்தை ஆற்றுங்க, தேற்றுங்க. வார்த்தையின் மூலமாய் அப்பா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வார்த்தை அனுப்பி இந்த நாள்ல ஒரு பெரிய விடுதலை கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் பிரியமான கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் இந்த பில்லிசன ஜெபத்துக்கு இயேசுநாத வாழ்த்தி வருகின்றேன். பில்லிசனத்துக்கு எதிரான ஜெபமாலிலே பில்லிசனை கட்டுகளை உடைக்கின்ற அந்த ஜெபத்தை உங்கள் வீடுகளில் போட்டு எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்களும் உங்கள் கைகளை உயர்த்தி வார்த்தையை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா அதிகாரத்தோடு நம்ம அதை வாயை திறந்து சொல்லும் போது பிசாசுகள் உங்களுக்கு அடங்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷலபா சொல்லும்போது ஹல்லேலூயா நீங்கள் சொன்ன அந்த மலை கூட பெயர்ந்து போக சொன்னால் அதே போல் அவங்க அவங்களுடைய ஊழியங்களை செய்து கொண்டு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. பிசாசுக்கெல்லாம் எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஆண்டோடனே சொன்னார், இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படாத, உன் பேர் ஜீவப்பு செலுத்தப்படுக்கு அதுக்காக சந்தோஷப்படுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பிசாசுகள் நமக்கு கீழே அடங்கும். அது தலையில் நெசக்கோட பாம்பு ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் ஒரு கன்னிமரியோட வயிற்றில் ஒரு கண்ணியின் வயிற்றில் வந்து அவதரித்து ஹல்லேலூயா நமக்கு நம்முடைய பாவத்தை சுமந்து நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்று அவர் இறந்து 3ஆம் உயிரோடு கூட எழுந்து எல்லாத்தையும் ஜெயிச்சு பிசாசு வல்லமை சாபத்தை துரைத்தனங்களை அதிகாரங்களை அந்தகாரங்களை எல்லாவற்றையுமே ஹல்லேலூயா சிலுவையிலே அவர் என்ன செய்தாரா, பிசாசோட எல்லா காரியங்களையும் அவனை அவமானப்படுத்தி அவனை வெளியரங்கமாக்கினார். எப்படி பிசாசு ஆண்டவரை சிலுவையில் நிர்வாணமாக்கினான், அதே போல் ஆண்டு அவன்கிட்டருந்து மனுஷன்ட்டு ஏமாற்றி அவன் வஞ்சித்து ஏமாற்றி வாங்கின அந்த எல்லா உரிமைகளை எல்லாம் நம்ம மேலே செலுத்தின அதிகாரங்கள் சாபங்கள் துரைத்தனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் அவன்கிட்ட பிடுங்கிட்டார், அவன்கிட்ட அபகரிச்சிட்டார். ஹல்லேலூயா. அபகரித்து அதை எல்லாம் பட்டு நசுக்கிட்டார். கையெழுத்தால் நமக்கு இருந்த எல்லா கையெழுத்தை நமக்கு எதிராக பேசப்பட்ட செய்யப்பட்ட எல்லா நியாயமான சாபமாக அந்த கையெழுத்தை சிலுவையிலே கர்த்தர் குலைத்து போட்டு விட்டார். இனி ஒரு சாபம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம அதை உணர வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால யாரெல்லாம் மீட்கப்பட்டீங்களோ உங்கள் எல்லையில் பில்லி சூனியம் செயல்பட முடியாது. ஆண்டுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட, ஆண்டுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளில் அந்த ரத்தத்தை அறிக்கை செய்கிற எந்த வீடுகளையும் பில்லி சூனியம் ஒரு நாளும் செயல்பட முடியாது என்பதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு என்று கூப்பிடும் பொழுது மேலே வானம் கீழே பூமி எல்லாரும் நாவும் இயேசு நாமத்தில் அந்த நாவுகள் அறிக்கையிடும், முழங்கால் முடங்கும். ரட்சிப்படைய இயேசுங்கிற நாமமாக தான், அந்த பேர் தான் கட்டளையிடப்பட்டிருக்கு. இயேசுன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது எப்பேற்பட்ட பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் விடுதலை ஆகும். நம்ம விடுதலை ஆகும். நீங்கள் அதற்கென்று சென்று முனிவர்களையும் சாமியார்களையும் சென்று பல லட்சம் பல கோடி நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இலவசமாக ரத்தத்தினால் நம்ம மீட்கப்படுங்க. இலவசமாக ஃப்ரீயாக தான் ஜெபம் பண்ணோம். ஃப்ரீயாக வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களால் முடிந்தால் எவனா காணிக்க கொடுக்கலாம், இவ்வளோ தான் நீங்கள் தர வேணும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அப்படி கட்டாயப்படுத்தினா ஆண்டவருடைய பிள்ளைங்கள் கிடையாது, அவங்க ஆண்டு ஊழியக்காரங்க கிடையாது. ஹல்லேலூயா. மனமோந்து உங்களால் எவ்வளோ செய்ய முடியுமோ ஆண்டு இங்கே எவ்வளோ கொடுத்தாலும் ஆசீர்வதிப்பார். மனசு மோந்து கொடுக்குற காணிக்க கத்த கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இவ்வளோதான் கொடுக்க வேண்டும் என்று யாரும் வற்புறுத்தல, துன்பத்தில் அஞ்சிக்கல. ஹல்லேலூயா. இயேசுவுடைய வாருங்கள், இலவசமாக அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், இலவசமாவுடைய மீட்பை விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை அழைக்கின்றார், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. இந்த நாள் நம்ம சிறு ஒரு சங்கீத பகுதி நம்ம வாசித்து தியானத்தை ஜெபித்து முடிப்போம். ஹல்லேலூயா. 55ஆம் சங்கீத சில வசனங்கள். இதுவும் தாவீது பாடின நிக்தோத்தில் வாசிக்க தாவீது பாடின ராகத்தில் எனக்கு ஒப்புக்கிட்ட மஸ்கில் எனும் ஒரு சங்கீதம். அவனுடைய ஆபத்து வேலையிலே அவன் ஆண்டு நோக்கி அந்த பண்ணுகின்ற அந்த விண்ணப்பத்தை ஒரு பாட்டாக, ரெக்வெஸ்டாக அவன் பாடுகின்ற நாளிலேயா சங்கீதம் என்றால் ஒரு பாடலாக பாடி ஆண்டுக்கென்று ஒப்புக்கின்றான். தேவனே, என் ஜெபத்தை கேட்டலும் என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளை செய்யும். சத்துருனுடைய கூக்கர் நிமித்தமும் துன்மாக்க செய்யும் இடுக்க நிமித்தம் என் தியானத்தில் நான் முறையிடுறேன். நான் ஜெபிக்கிறேன், நான் தியானம் பண்ணுறேன். ஆனால் அந்த தியானம் எப்படிப்பட்ட தியானமாக இருக்குது என்று தாவீது சொல்கின்றார். முறையிடுற தியானமாக. அவ்வளவு நெருக்கம், அவ்வளோ வேதனை, அவ்வளோ உபத்திரம் அவருக்கு சத்துருக்கள் மூலமாக கொடுக்கப்படுகிறது. என் ஜெபத்தை தயவுசெய்து கேளுங்க, என் விண்ணப்பத்துக்கு மறைஞ்சு போகாதீங்க. தயவுசெய்து எனக்கு உடனடியாக எனக்கு உதவி தேவை. என் ஆபத்து நெருங்கி இருக்குது, எனக்கு செவி கொடுங்க, மறையாதீங்க என்று அவர் கூக்கலிட்டு புலம்பு கூப்பிடுன்ற ஒரு ஜபந்தான், ஒரு ஜப பாடல் தான் இந்த சங்கீதம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஜெபத்தில் ஆண்டருக்கு எல்லாவற்றையும் தெரிவிக்கப்பட்டுகின்றார். அவருடைய பிரச்சனைகளை நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாலும், நம்ம நம்புகிற ரிலேட்டிவ்ஸோ, நம்ம நம்புகிற நம்முடைய பிள்ளைகளோ, கணவனோ மனைவியோ நம்பி ஒரு ரகசியம் சொன்னாலும் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும், அந்த ரகசியம் வெளியே போகாது என்பதற்கு எந்த கேரண்டி கொடுக்க முடியாது. யாராக இருந்தாலும் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை 4 பேர் கூட சேர்ந்து பரியாசம் பண்ணாங்க. உங்களுக்கு உங்கள் துன்பம் பெருசாக தரும், ஆனால் அவங்களுக்கு அது பரியாசமாக தோணும். இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட பரியாசக்காரங்க எழும்பியிருக்கிறாங்க. மற்றவங்க படுகின்ற துன்பத்தை கண்டு கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க வேதனைப்படுறது நல்லது என்று நினைக்கிறாங்க. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து வேதனைப்பட்டு அவங்களோட கூட துக்கப்படுகிறவங்க கூட துக்கப்படுற நபர்கள் மிக குறைவு. சந்தோஷப்படனே சந்தோஷப்படுவாங்க. பணம் இருக்குது, சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் கண்டிப்பாக சேர்ந்து கூட 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் கவலைப்பட்டு அழும்போது தனியாக தான் அழ வேண்டும். அந்த பாரத்தை தாங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, உன் பாரத்தை என் மேலே வச்சிரு, நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்க வேண்டாம், நான் உனக்கு ரெஸ்ட் கொடுப்பேன் என்று கத்த சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. சிலுவையிலே உங்களுடைய பாரங்களை சுமந்தவர் இயேசு மாத்திரமே. உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லாத ரகசியங்கள், வேதனைகள் நீங்கள் ஆண்டவர் ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டு சொல்லலாம். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுப்பார். உங்களை உயர்த்தார். உங்கள் நிலையிலிருந்து உங்களை தூக்கிடுவார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ரெடியாக இருக்கின்றார். தாவீது இயேசு கிறிஸ்து தேவனாய கர்த்தரை தன்னுடைய நண்பராக கொண்டார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஓப்பனாக எல்லாவற்றையுமே சொல்லி ஜெபிக்கின்றார், பாடுகின்றார். அதுதான் அநேக சங்கீதங்கள் நாம் பார்க்கின்றோம். இந்த சங்கீதம் அப்படிப்பட்ட ஒரு சங்கீதம்.
அவர் சொல்கிறாரு, அந்த ஜனங்கள் என் மேலே வீணாக பழி சாட்டுறாங்க, நான் செய்யாத ஒரு காரியத்தை செய்ததாக என் பேரை அவமானப்படுத்துகிறாங்க, வீண் பழி சுமத்துறாங்க, என்னை தவறாக சித்தரிக்கின்றார்கள், என் மேலே குரோதம் கொண்டு எப்படியாவது இவனை அழிக்கணும் தள்ள வேண்டும் என்று ஒரு வெறி கொண்டு ஒரு பகையை கொண்டு என்னை பகைக்கிறாங்க. என் இருதயம் எனக்குள் அதை நினச்சி ரொம்ப வியாகுலப்படுது. ஒரு மரணத்திகள் எனக்கு மேலே வந்துட்டு இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டார். இதையெல்லாம் பார்த்தாட்டு எதுவும் சோர்ந்து போனது. அந்த வெளியில் ஆண்டு நோக்கூடாது. என் ஜெபத்தை கேளுங்கப்பா, விண்ணப்பத்துக்கு மறையாதீங்கப்பா, எனக்கு செவி கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிற தகப்பன் உண்டு. உபத்திரப்பட்ட உபத்திரத்தை அற்பமா என்னாத அருவருக்கார். அவரை நோக்கி அவன் கூட முதல்ல தன் முகத்தை மறைக்காமல் அவனுக்கு கேட்டு அவனுடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று தாவீது அறிந்திருந்தான். அவர் என் கண்மலை, என் இரட்சகர், என் கோட்டை, என் துருகம். அவர் தான். அவர் ஒரு ராஜாவாக இருந்தபடினால யுத்தங்களுக்கு செல்லும் போது ஒவ்வொரு ஊர்லேயும் எதிரிகள் அந்த ஊருக்குள்ள நுழைய விட முடியாதபடி மிகப்பெரிய கோட்டை அமைத்திருப்பாங்க. அந்த கோட்டை மிக ஸ்ட்ராங்காக இருக்கும், பல அடி உயரமுள்ளதாக இருக்கும், எளிதில் யாரும் வெளியூர் ஆட்கள் வர முடியாது. அப்படிப்பட்ட எத்தனையோ கோட்டைகளை அவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சினால அவர் சொல்கின்றார், ஹல்லேலூயா, இந்த கோட்டை போல எனக்கு கர்த்தர் இருக்கின்றார். அவர் அநேக மலைகளை பார்த்துக்கின்றார். எருசலேம் சுற்றி நிறைய மலைகள் தான், மலைகளால் சூழ்ந்த ஒரு பட்டணம் தான் எருசலேம். அப்போ உயரமான மலைகள், இஸ்ரேலில் ஏகப்பட்ட மலைகள் உண்டு. அந்த மலைகளை பார்க்கும் பொழுது நினைக்கின்றார், அந்த மலை இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த புயல் வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அந்த மலையே யாரும் அசைக்க முடியல. மண்ணால் ஆன மலை கரைஞ்சி போயிடும். ஆனால் இது கற்பாறையால் நாள் ஆக அது ஸ்ட்ராங்காக மாறுது. எத்தனை நூற்றாண்டு காலமாக மலைகள் இருக்கிறது, யோசித்து பாருங்க. அதுக்கு அழிவே கிடையாது. மரங்கள் கூட 300-400 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது, அழிந்து போயிடும். ஆனால் மலைகள் நூற்றாண்டு காலமாக கண்டத்தில் அந்த குறுக்கிட்ட படத்தில் அப்படியே மலைகள் இருக்குது. அப்படி அந்த மலை போல் கர்த்தரை நம்புகிறவங்க எப்படி இருப்பாங்க? என்றென்றைக்குமே அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னுடைய கண்மலை, என் கோட்டை, நான் பண்ணுற அந்த ஜெபத்தை எனக்கு ரிப்ளை பண்ணுவார், எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் என் சகாயர், அவர் என்னுடைய மீட்பர், உயிரோடு இருக்கின்றார். நான் அவர்கிட்ட விண்ணப்பிப்பேன், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர் பாடுகின்றார். ஆண்டவரே, எனக்கு பயம் வந்துட்டு, பயம் நடுக்கம் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு, மரணத்திகள் எனக்கு வந்திருக்கு, என் மேலே பழி சாட்டாங்க, நான் என்ன செய்ய தெரியவில்லை, நான் தூரத்தில் அழிந்து தெரிகின்ற ஒரு எனக்கு இப்போது ஒரு பறவையோட ரெக்கை இருந்தால், சிறகுகள் இருந்தால் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயாச்சும் பெயர்ப்பன, பறந்து பெயர்ப்பன, ஐயோ எனக்கு அது முடியவில்லை என்று அவர் அப்படியாக புலம்பி பாடுகின்ற ஒரு பாடல். பெருங்காற்றுக்கும் இந்த புயலுக்கும் நான் காற்றடித்த எனக்கு சிறகு இருந்தால் நான் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய்வேன். எனக்கு நான் மனுஷன், என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள், சில புயல்கள், சில நெருக்கங்கள் இப்படி புயலை போல திடீரென்று வெள்ளம் போல வந்து தாக்குகின்றன. அநேகருடைய வாழ்க்கை படங்கள் அப்படிப்பட்ட புயலால், வெள்ளத்தினால ஊருக்குள்ளேருந்து போயிடுது. திடீரென்று வேலையிட்டு தூக்கிறாங்க. ஏனென்று நம்ம கேட்க முடியாது. அவங்க அந்த பதில் சொல்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. திடீரென்று விபத்து வரும், திடீரென்று ஒரு வியாதி, திடீரென்று குடும்பத்தை யாரோ ஒரு பிடித்தனவன் மறித்து போயிடார். சடனாக இப்படிப்பட்ட சடுதியில் துன்மாக்க நாசமடை பறக்க திகில்கள், பயங்கள் ஏன் வந்தது, ஏன் நடக்குது என்று நமக்கு தெரியாத மாதிரி பல காரியங்கள் நடக்கின்றன. ஹல்லேலூயா. அந்த சமயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஹல்லேலூயா, கர்த்தர் என் கண்மலை, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், யார் என் அருகில் எனக்கு உதவி செய்யலாம், என் கர்த்தர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அவர் என்னோடு கூட உண்டு. மரணத்திகளோ புயலோ காற்றோ, நீங்கள் உங்கள் இடத்த விட்டு எங்கேயே போயிடலாமா, இந்த இடத்துல எனக்கு வாழ முடியல, இந்த இடத்துல இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை, நான் எங்கேயா போனால் எனக்கு நிம்மதியாக இருக்கணும், அங்கே போகலாம் இங்கே போகலாம் என்ற பிசாசு உங்கள் மனதை அப்படியே குழப்பம் அடைத்தது. குட்டையை குழப்பமாக குழப்பி உங்களை சிந்திக்கிடாமல் என்ன செய்ய யோசிக்க விடாமல் தடுமாற செய்து ஆண்டோடைய திட்டத்தை விட்டு வழிவிலக செய்வான். இதுதான் அவனுடைய தந்திரம். அதை நாம் அறிந்து எதிர்த்து ஜெபிக்கணும். பிசாசு தந்திரங்கள் என்ன செய்யணுமா? அறியணும். பிசாசு அறிஞ்சு பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் யார்?
கர்த்தர் யார், நமக்குள்ள ஆண்டு வச்ச வல்லமை என்னது, அபிஷேகம் என்னது, தாவீது நன்றாக அறிந்திருந்தான். அல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிற தேவன் உண்டு. அவர்கிட்ட ஜெபிச்சா அவர்கிட்ட நான் சொன்ன எனக்கு உதவி வரும் என்று அவர் சொல்லார். என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது. ஒரு மரண தீகில் மரண பயம், நான் மறித்திடணும், எனக்கு என்ன ஆயிரும் எதுவும் ஆயிருமோ என்று ஒரு பயம் நடுக்க வந்தது. ஆண்டவரே அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் என்று. அல்லேலூயா. அந்த பாரங்கள், அந்த வேதனைகள் அவரை நெருக்குது. ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அவர்கள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. அக்கிரமும் ஆதியும் அதன் நடுவில் இருக்கிறது. எப்போவுமே அவங்க கொடுமை பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அவங்களுடைய நோக்கமே மற்றவங்களுக்கு தீமை செய்கிற ஒரு எண்ணம் தான், கலகம் பண்ணுகிற எண்ணம் தான். சமானத்தை கெடுக்கணும், பிறரை அழிக்கணும், வீண் பழி சுமத்தணும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட இந்த கடைசி நாட்களிலே அநேகர் கூட்டம் கூட்டமாக சுற்றி கொண்டிருக்கிறாங்க. தேசத்தில், சமுதாயத்தில், எல்லா இடங்களையும் இப்படி வீண் பழி சுமத்தி பேசுகிற ஃபுல்லாக பொய் தான். மற்றவங்களை குரோதம் கொண்டு, பகையான எண்ணம் கொண்டு, அந்த ஏசபேல் போன்று தேவ பிள்ளைங்களை பார்த்தாலே ஒரு கொலைவெறி எண்ணத்தோடு கூட இப்படிப்பட்ட ஆவிகள் பாதாளத்திலிருந்து கட்ட விழுக்கப்பட்டு நிறைய ஏறி வந்திருக்கு. கொஞ்ச காலம் தான் உண்டு என்று அறிந்து ஆண்டை வருகை சமீபம். ஆண்டு பூமிக்கு வந்து அவர் பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு போன பிற்பாடு, சபையை போயிட்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியின் எடுக்கப்பட்ட பிற்பாடு, அந்த நாள் தான் அந்த பூமியோட கடைசி நாள். அதுக்கு பூமியாக இருக்காது. ஒரு குரங்கு கீழே எப்படி ஒரு மாலை, பூ மாலை கிடைத்தல், அந்த மாலை அது என்ன செய்ய விடுவான். அதை மாதிரி மிருகம் கையில் மனுஷன் கிடச்சா அந்த மிருகம் அந்த மனுஷனை எப்படி வேட்டையாட பீறிப்படுமோ அதே போல் ஒரு மிருகம் இந்த பூமி ஆள்கை செய்யும். 7 வருஷம் பூமியாக இருக்காது. இப்பொழுது உள்ள மாதிரி எதுவுமே இருக்காது. சமாதான சந்தோஷம் எப்பொழுதே அந்திகுஸ்தாவை கிரியை செய்கிறது. நிறைய இடங்களில் நிறைய கூட்டங்கள் இப்படி எழும்பி கர்ப்பஸ்திரிகளை கிரி போடுறாங்க, பெண்களை கொடூரமாக ரேப் பண்ணி கொலை பண்ணுறாங்க. வருகின்ற நம்ம கேட்கிற சம்பவங்கள் எல்லாமே கொடூரமான கொலைகள். இதுவரை பார்த்திராத பல சம்பவங்கள். சகோதரனை கொலை பண்ணுறாங்க, நண்பனை கொலை பண்ணுறாங்க, பெற்ற அம்மா அப்பாவை கொலை பண்ணுறாங்க. 2 கிராம் நகைக்காக, 1 கிராம் நகைக்காக வயதான பெற்றோர்களை, வயதானவங்களை வீட்டில் உள்ள பூந்து கொலை செய்கிறாங்க. தனிமையாக வீட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பகலில் நோட்டமிட்டு இரவில் அந்த வீடுகளில் போய் ஆள் நடமாட்டமற்ற இடங்களில் கொலை செய்கிறாங்க. தெருவில் வீதியில் விளையாடுற குழந்தைங்களை கடத்தி கொண்டு வெளி தேசங்களை விற்று பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்துகிறாங்க. அந்த உறுப்புகளுக்காக அந்த பிள்ளைங்களை விற்கிறாங்க. கொடூரமாக மனிதர்கள் மிருகமாக மாறிக்கொண்டிருக்கார்கள். வாயிலா ஜீவன்களை கொடூரமாக துன்பப்படுத்துகிறாங்க, கொடூரமாக கொலை செய்கிறாங்க, கொடூரமாக வீதியில் எறிகிறாங்க. சிறு குழந்தைங்களை கொடூரமாக கொலை செய்து சாக்கடைகளில் பெற்ற பிள்ளைங்களை பெற்று அப்படி விட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட அவலங்கள் இந்த 10-15 நிமிஷத்தில் மிக அதிகமாக நம்ம கேள்விப்படுகின்றோம். இதெல்லாம் அந்த உலகம் பிசாசுக்கு அடிமையாகிவிட்டது, மிருகத்தின் ஆளுகைக்குள்ளே போய்விட்டது என்பதற்கு சான்றுகள். இதுவரை இல்லாத பாவங்கள் தண்ணியை போல் பருகப்படுகிறது. ஆணோடைய அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிறது. ஒரு காலத்தில் ரொம்ப அருவருப்பாக மறைந்திருந்து 1-2 ஒரு ஊருக்கு கேள்விப்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டமே எளிமை அப்படிப்பட்ட காரியங்களை பெண்ணோடு பெண், ஆணோடான் மிக சர்வசாதாரணமாக இது வெளியில் பார்க்கப்படுகிறது. மிக சர்வசாதாரணமாக கணவன் மனைவி போல திருமணமாகாமல் குடும்பம் நடத்துகிறாங்க. இல்லீகல் கனெக்ஷன்ஸ் நிறைய பெருகிற்று. பாவங்கள் பெருகி போன கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் மிருகத்தின் ஆட்சி வந்துட்டு என்பதுக்கு ஒரு சான்று. ஆண்டுடைய வருகை சமீபம். அன்பு தணிந்து போயிட்டு, அறிவு அதிகமாயிட்டு, தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகிட்டு. ஆனால் அன்பே இன்னைக்கு இல்லை. யுத்தங்கள், கொலைகள், பஞ்சங்கள், பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்றோம். ஆணுடைய வருகையின் அடையாளம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்துட்டு எல்லாமே நிறைவேற்று. தீர்க்கதரிசன வார்த்தைகள் வருகை மாத்திரம்தான் பாக்கி. பூமியாக இருக்காது. இந்த பூமி அவலட்சமாக போயிடும், ஒழுங்கற்று போயிடும். அப்படிப்பட்ட கொடூரமான இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, வருகையில் என் குடும்பம் கையிடப்படாது. உடைய வருகையில் நாம் காணப்படும் ஆண்டவரே. உடைய அன்பில் வரணும் ஆண்டவரே. கேடுபாடுகள் அது நடுவில் இருக்கிறது. கொடுமை கபடும் மீதிட்டு. தாவீது ஒரு தீர்க்கதரிசி. அவர் பாட்டாக பாடும் பொழுது அநேக காரியங்கள்
வருங்காலத்தில் நடக்கிற காரியங்கள் அவருக்கு தீர்க்கமாக காட்டப்பட்டு அவர் சங்கீதத்தை நீங்கள் ஆழ்ந்து படித்தா தெரியும். இப்போ நடக்கிற பல காரியத்தை அவர் சொல்கிறார். இந்த இடத்துல சொல்கிறாரு, கேடுபாடு தான் அந்த சோறு மேலே எப்பவும் இருக்குது. கொடுமை செய்கிறாங்க, கலகம் பண்ணுறாங்க, இரவும் பகலை சுற்றி சுற்றி அந்த வாதம் வருது. கேடுபாடு பண்ணுறாங்க, கொடுமையோட கபடு வஞ்சகம், மனுஷங்க மற்றவங்களை கெடுக்கணும். வெளியில் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் உள்ள அவங்கள பற்றி அப்படி கபடாக பேச மாட்டவங்கள்ட்ட திருத்து பேசுகிறாங்க. உண்மையோட அன்பு இன்னைக்கு இல்லை. கொடிய வஞ்சகம், நம்பிக்கை துரோகம், நம்பினவங்களை காலாரி விட்டுறது, வளர்த்தவங்களை ஏனையை விட்டு மிதிக்கிறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள். நம்பிக்கை துரோகம், வளர்த்தவங்களே தன்னுடைய வளர்ச்சிக்கு துணையாக நின்றவங்களே காலை வச்சு எட்டி உதைக்கிறது, அவங்களுக்கே துரோகம் பண்ண நம்பிக்கை துரோகங்கள். ஆண்டு சொன்ன ஒரு அடையாளம், விசுவாச துரோகம் முந்தி நேற்றால் வழி அந்த நாள் வராது. இன்றைக்கி நம்ம கண்கூடாக பிஸ்னஸ்லேயும் சொசைட்டிலையும் ஃபேமிலிலையும் இந்த நம்பிக்கை துரோகம், நன்றி அறிவிட்ட தன்மை அதிகமாக நம்ம பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். நம்முடைய நெருங்கின உறவுகளையும் குடும்பங்களையும் ஃப்ரெண்ட்ஸ்லையும் எல்லா இடங்களையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கின்றது. அவங்கள கொலை பண்ணுறது, வாரி விடுறது வெளியால் கிடையாது, குடும்பத்தில் உள்ள கூட பிறந்தவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, அப்படிப்பட்டவங்களால அநேக தீமைகள் நமக்கு நடக்குது. அதை தான் தாவீது சொல்கின்றார், என்னை நிந்தித்தவன் என் சத்துரு கிடையாது. அப்படி இருந்தால் ஒருவேளை சரி அவன் என் எதிரி தானே, என் அலட்சியை பார்த்து பராமரம், என் யாரோ ஒருத்தன் யாரோ ஒரு நபர் எனக்கு செய்கிறான், சரி நான் சகிச்சு போயிருப்பேன். ஆனால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டுது என்னுடைய பகைஞ்சும் கிடையாது, என்னை நிந்தித்து என்னை தூஷித்தது, உன்னை அழைப்பேன் பார், உன்னோட நான் உயரம் பார் என்ன சொன்னது என்னுடைய எதிரி கிடையாது. அப்படி இருந்தால் நான் உனக்கு என் எதிரியாக இருந்தால் டேரெக்டாக எங்கூட மோதுருவேன். வந்தால் நான் எங்கேயா மறைந்து போயிருனேன், அவனுக்கு தப்பி நான் எங்கேயா போயிருனேன். ஆனால் அவன் அப்படி எனக்கு நடக்கலை. எனக்கு ஈக்குவலான மனுஷன், எனக்கு சமமானவன், என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், என்னுடைய ஃப்ரெண்டாக எனக்கு வழிகாட்டிய ஒரு நாள் நீ இப்படி செய் என்று எனக்கு ஆலோசனை பண்ணுவேன், இப்படி நட என்று எனக்கு சொன்னவன், என் வழிகாட்டி, எனக்கு ஈக்குவலான என்னுடைய ஃப்ரெண்டாக என் நண்பனாக இருந்தவன், என் தோழனுமாகி நீயேவன், அப்படிப்பட்டவனை பிசாசு ஏவி விட்டு தாவீதுக்கு அகேன்ஸ்டா எல்லா காரியங்களும் செய்ய வைக்கின்றான். எப்படி ஆண்டவர் கூட 33 வருஷம் அந்த 3 வருஷம் ஊழியம் பண்ண யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு கடைசியில் புகுந்து யூதாஸ் காரியத்து மூலமாக ஆண்டு காட்டி கொடுக்கப்பட்டு சிலை அறையப்பட்டார். ஒரு மனுஷன், எந்த மனுஷன் ஆண்டுக்கு அகேன்ஸ்டாக எழும்பி அவரை காட்டி கொடுக்க நினச்சானோ அவன் பிறக்கவே இல்லைன்னா அவனுக்கு நல்லது. எந்த மனுஷன் காட்டி கொடுக்க விட அவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அவ்வளவு ஆக்கின தீர்ப்பு, அவ்வளவு ஆக்கினே அந்த யூதாஸ் காரியத்துக்கு கிடைத்தது. ஆண்டு கூட இருந்து அவர் கூட ஊழியம் பண்ணி அவர் கூட சாப்பிட்டு வாழ்ந்து அவருக்கே துரோகம் பண்ண அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கும் என்று காண்பிக்க கர்த்தர் இந்த வழியாக கடந்து சென்றார். கூட இருந்த பேதுரு, கூடவே இருந்த முதன்மை அப்போஸ்தலன், முதன்மை சீஷன் பேதுரு தான் அந்த திருச்சபை முதல் போதகர் அவர் தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட போஸ்டிங் அவருக்கு பின்ன கிடச்சிது. ஆனால் அவர் கூட இருந்து ஸ்ட்ராங்காக ஆண்டு கூட இருந்ததில் பேதுரு யாக்கோபு யோவான் தான் 3 பேர் தான் லீடர்ஷிப் தலைமையில் உள்ளவங்க. அவ்வளோ பவர். யோவான் மார்பில் சாய்ந்திருந்தார், பேதுரு யாக்கோபுக்கு அவ்வளோ ஒரு பவர். ஆனாலும் ஆண்டவர் சிலையில் அறையப்படும் பொழுது இவர் யார் என்று மறுத்து போனார். கூட இருந்தவங்க துரோகம் பண்ணுறதை நம்மளால் தாங்க முடியாது, சகிக்க முடியாது. நம்மால் அந்த வலி மிக அதிகம். தாவீதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்தது. அவர் அதை நினச்சி ரொம்ப வருந்துகின்றார். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணினோமே, கூட்டத்தோடு நம்ம சர்ச்சுக்கு போனோமே, இப்படி பண்ணால் அவங்கள சபிக்கின்றார். அவருடைய ஆவியிலேருந்து ஒரு மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக, அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கட்டும், நரகத்துக்கு போகட்டும். அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு, அவங்க நினைவு ஃபுல்லாக தவறானது, தீமையானது, மற்றும் கெடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களுடைய மரணம் தொடர்ந்து பிடிக்கட்டும், அவங்க உயிரோடு கூட நரகத்தை இறங்கட்டும். எவ்வளவு வேதனையோடு கூட அந்த வார்த்தை சொல்லி இருப்பார். யோசித்து பாருங்கள், உயிரோடு கூட நரகத்துக்கு டைரெக்டாக போகிறது ரொம்ப கொடுமையான காரணம். அப்படிப்பட்ட சம்பவம் மோசே எதிர்த்து பேசின கோராக கூட்டத்தாருக்கு நடந்தது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க வேண்டும், அவங்க அவ்வளவு எனக்கு பண்ணாங்க என்று
அவர் சொல்கின்றார். சொல்லிக்கொண்டு அவர் தன்னை நினைக்கின்ற தன்னை பார்க்கின்றார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரனை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை காணப்படுதா? பிரச்சனையே பேசி 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 அவிசுவாசமாகி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், முறுமுறுப்பு, ஆண்டவரை கோபப்படுத்தாதீங்க. தாவீது போல சொல்லுங்க, நான் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை ரட்சிப்பார். என் துன்பத்திலிருந்து, என் வாகனத்திலிருந்து, இந்த பிலிஸ்தீன கட்டிலிருந்து, இந்த மரண கட்டிலிருந்து, இந்த பயத்திலிருந்து, இந்த திகிலிருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார். நான் ஜெபம் பண்ண அவர் என்ன கேட்பார். நான் எப்படி ஜெபம் பண்ண சொல்கிறாரு? அந்தி சந்தி மத்தியான வேலையில் கேட்பார். ஹல்லேலூயா. நான் கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போர் அன்னைக்கு என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். அதுதான் இன்றைக்கு உங்களுக்கு வர ஆண்டு கொடுக்கிற வார்த்தை. உங்கள் பக்கத்தில் 1000 பேர் 2000 3000 10,000 வந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, அவர் உங்கள் ரட்சகராக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உங்கள் கூக்குலை கேட்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். வானத்தையும் போய் உண்டாக்க கர்த்தர் உங்களுடைய கூக்குலை கேட்டு உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் ஒத்தாசை அனுப்புவார், சப்போர்ட் அனுப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டுக்கொள்வார். நீங்கள் கவலை வேண்டாம், கலங்க வேண்டாம். ஹல்லேலூயா. கடைசி நான் ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொதும் தள்ளாட விட்டார். ஆண்டு மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. உங்கள் கூட சமாதானம் இல்லாமல் உங்கள் தீமை செய்கிறாங்களா? ஃப்ரெண்டாக இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்களா? உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு எதிராக குளிப்பறிச்சி பண்ணுறாங்களா? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க வாயின் சொற்கள் என்ன மாதிரி அந்த மிருதுவாக இருக்கான உள்ள அப்படி பட்டை மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். அவர் உங்கள் ஆத்ம எல்லாத்தையுமே விலக்கி பாதுகாப்பார். உங்கள் கால்களை இடலுக்கு விலக்கி பாதுகாப்பார். பகலப்பிறக்க அம்புக்கு இப்படிப்பட்ட கொடிய வார்த்தைகள், கொடிய திட்டங்கள், கொடிய ஆலோசனைகள் உங்களை பாதுகாப்பார். சொல்லுங்கள், அவர் என் ரட்சகர், என் கோட்டை, என் துருகம். ஹல்லேலூயா. நான் தியானவனை முறையிடுவேன், என் சத்தத்தை கேட்பார். ஆண்டு மேலே உங்கள் வார்த்தை வைங்க. அவர் உங்களை ஒரு நாள் தள்ள மாட்டார். உங்களை ஆதரிக்கின்ற தகப்பன் உங்களோடு இருக்கின்றார். நீங்கள் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். வார்த்தை அறிக்கையிடுங்கள், விசுவாச வார்த்தை பேசுங்கள், விடுதலை பெற்றுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஜெபிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொன்ன வார்த்தைக்கா நன்றி அப்பா. எங்களை நீர் ஒரு நாளும் தள்ளாட விடுகிற தேவன் அல்லப்பா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் உங்கள் மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ பிரசனை இறங்கட்டும். எப்போதும் விசுவாச வார்த்தையை பேச கிருபை கொடுங்க. அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் எப்போதும் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற கிருபை கொடுங்கப்பா. தியானம் பண்ணி முறையிடுகிற அந்த ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்க. ரேப்ரா காஃபா ராபா லா தோராபா. எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிரசனத்துக்களை மறைச்சி பாதுகாத்துக்கோங்க. இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை தோக்காத முடிவு வரை நீர் கூட இருந்து நடத்தினீர். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you all.